இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவரை மன்னிச்சு விட்டுருங்க மேடம். ஆமா மேடம், வேணாம் மேடம், ப்ளீஸ் மேடம், உங்க கால்ல கூட விழுகிறேன். இருங்கம்மா, இருங்க. இங்க பாரு, உன் மனைவிக்காகவும் பிறக்க போற உன் குழந்தைக்காகவும் நான் உன்னை விட்டுட்டு போறேன். ஆனா நான் கூப்பிடுறப்போ வந்து இப்ப சொன்ன உண்மையை அப்படியே சொல்லணும், இல்லனா கொன்னுடுவேன். சூர்யாவா? உங்க பொண்ணு பேரு தேவியா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? நீங்க யாரு? என் பேரு சபரி. உங்க பேரு சூர்யாவா? நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. உங்க பொண்ணு தேவி இப்ப என்கிட்ட தான் இருக்கா. அவ தான் உங்க பேரை சொல்லி இந்த நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ண சொன்னா. தேவிமா உங்ககிட்ட தான் இருக்காங்களா? ஆமா சார், நான் சொல்ற அட்ரஸுக்கு நீங்க உடனே கிளம்பி வாங்க. வந்து உங்க பொண்ணை கூட்டு போங்க. சரி, அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? தேவிமா, இங்க பாருடா, நான் தான்டா அப்பா சூர்யா. என்ன கொஞ்சம் நல்லா பாருடா. இல்ல, நீ சூர்யா இல்ல, நீ அப்பா இல்ல. அங்கிள், இவர் நடிச்சு என்ன ஏமாத்த பாக்குறாரு. இவர் என் அப்பா இல்ல. இவரை இங்க இருந்து போக சொல்லுங்க. இவரை நம்பாதீங்க. சத்தியமா இவர் என் அப்பா இல்ல. தேவிமா, சத்தியமா நான் தான்டா உங்க அப்பா சூர்யா. இது எல்லாமே வேஷம்டா. என்ன பாரு, பாருடா, உன் அப்பா சூர்யாடா. நல்லா பாருடா. என்ன இப்ப அப்பா அடையாளம் தெரியுதா? நல்லா தெரியுது. இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். தப்பிக்க நினைச்சா உன்னை ஷூட் பண்ணிடுவோம். சார், என் குழந்தை முன்னாடி வேணாம் சார். இது உன் குழந்தை தேவி இல்ல, தேவி போல இருக்கிற ராணி. உன்னை பிடிக்கிறதுக்காக நாங்க போட்ட பிளான் இது. உங்க மேல என்ன குற்றச்சாட்டு போட்டிருக்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் யுவர் ஆனர். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் கொலை பண்ற எண்ணத்தோட மினிஸ்டர் மகனை அடிக்கல யுவர் ஆனர். இவர் அடிச்சதுல மினிஸ்டர் மக கீழே விழுந்து இறந்து போனதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது யுவர் ஆனர். அதெல்லாம் நீங்க ட்ரையல்ல சொல்லுங்க. இப்ப 15 நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில வைக்கிறதுக்கு ஆர்டர் பண்றேன். தேங்க்யூ சார். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சூர்யா. இந்த கேஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களை நிரபராதின்னு நான் சீக்கிரமா உங்களை வெளியில கொண்டு வந்துருவேன். என்ன நம்புங்க சூர்யா. நான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லலங்க. இந்த கேஸ்ல உங்களுக்கு எதிரா இருக்கிறதே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான். மினிஸ்டர் மகனோட பாடிய முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணது போலீஸ் ஸ்டேஷன்ல பாம்பு கடிச்சு இறந்து போன டாக்டர் இல்ல. துர்கா, என்ன சொல்ற? ஆமா சூர்யா, மினிஸ்டர் மகனோட பாடிய முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணது சீனியர் டாக்டர் சண்முக சுந்தரம். ஆனா அவர் தந்த ரிப்போர்ட்ட மாத்தி எழுதின டாக்டர் தான் பாம்பு கடிச்சு செத்து போன டாக்டர். அந்த சீனியர் டாக்டர் சண்முக சுந்தரத்தை கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினா நீங்க இந்த நிலைமையில இருந்து வெளியே வந்துடலாம். துர்கா, அந்த டாக்டர் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்துறேன். உங்களை கூடிய சீக்கிரம் வெளியில கொண்டு வந்துடுறேன். அது நடக்கும் சூர்யா. துர்கா, எந்த விஷயத்த சொல்லியிருந்தாலும் நான் ஏமாத்திருக்க மாட்டேன். ஆனா நம்ம தெய்வமா பேரை சொல்லிதான் என்னை ஏமாத்திட்டாங்க. இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கலாம். உன் பேச்ச கேட்காததாலதான் எனக்கு இந்த நிலைமையே. என்ன மன்னிச்சிரு துர்கா. நீங்க என்ன பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை நான் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவேங்க. இது சத்தியம். ஏய் கங்கா, கங்கா! ஐயோ, இவங்களா? நம்ம கண்டுக்காம போயிடணுமே. ஹே கங்கா, எப்படி இருக்கீங்க? கங்கா, கங்கா எங்க போறீங்க? கங்கா, கங்கா,
கங்கா நில்லுங்க. என்ன நீங்க என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் ஹாசினி. என்ன வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு புடவைல கொடுத்து மாத்திக்க சொன்னீங்களே, என்ன ஆச்சுங்க? நான் இவ்ளோ ரீகலெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஏன் என்ன தெரியாத மாதிரி நடந்துக்கிறீங்க? எதனால என் கூட பேசுறத அவாய்ட் பண்றீங்க? டிஸ்ப்ளேல தேவிமா போட்டோ மாதிரி இருக்கு. ஏய் ஒரு நிமிஷம், உங்க போனை கொஞ்சம் காட்டுங்க. நான் எதுக்குங்க உங்களுக்கு போனை காமிக்கணும்? நான் காரணத்தோட தான் கேக்குறேன். போன் ஒரு நிமிஷம் காட்டுங்களேன். அதெல்லாம் காமிக்க முடியாது. ஹலோ, முதல் தடவை என்ன பார்த்துட்டு நல்ல விதமா தான் பேசினாங்க, பழகுனாங்க. வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து, தேவிமா விஷயம் தெரிஞ்சதுல இருந்து இவங்க ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றாங்க. அப்போ ஒருவேளை அவங்க வீட்ல இருக்கிறது நம்ம தேவியா இருக்குமோ? ஆஹா, விடக்கூடாது. சம்திங் ராங். யாரா இருக்கும்? என்ன அப்படி பாக்குறீங்க? விடாம ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கே வந்துட்டேனேன்னு பாக்குறீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. அன்னைக்கு உங்க பாப்பாக்கு பேர் சுட்டு விழாக்கு வந்துட்டு பாப்பாவை பார்க்காமலே கிஃப்ட் கொடுக்காம போயிட்டால, அதனாலதான் பாப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாப்பாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அதான் ஃபங்க்ஷன் வந்து gift கொடுத்துட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக கூப்பிட சொல்றீங்க? கிஃப்ட் கொடுக்கதாங்க. அன்னைக்கே gift கொடுத்துட்டு போனீங்கல்லங்க, அப்புறம் என்னங்க இப்ப இன்னொரு gift? அன்னைக்கு நான் கொடுத்தது சாதா கிஃப்ட், இப்ப நான் கொடுக்க போறது ஸ்பெஷல் கிஃப்ட். கொஞ்சம் கூப்பிடுங்களேன். இல்லங்க, அது பாப்பா தூங்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் போய் பார்த்துட்டு வரேன். அங்கதானே? இல்ல, பாப்பாக்கு ரொம்ப ஃபீவர், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓ அப்படியா? சரிங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஏங்க, நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன், வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டீங்களா? குடிச்சிட்டு கிளம்பிடுறேன். ஐயோ, என்னங்க, ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டீங்களா? சரி குடுக்குறேன். உட்காந்துட்டு இருக்கேன். இங்கே உட்காந்துருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி. என்னவோ போய் சொல்றாங்க. காணாம போன நம்ம தேவி அம்மா.